எண்ணிய முடித்தல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும். கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரு. புது ஹீரோயின் சொல்கிறாங்க. பார்க்க போஸ்டர்லாம் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே க்யூட்டாக இருக்குது அவங்களது. படம் பார்த்துட்டு வந்து பாக்கி எல்லாத்தையுமே சொல்கிறேன். கங்க்ராட் சொல்ல மாட்டியா? உங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா, உங்களுக்கு ஒரு அத்தானா நான் இருப்பேன். இதுக்கு முன்னாடி கௌதம் கார்த்திக் ரங்கு படம் பார்த்துருக்கேன், நல்லா இருந்தது. அதுக்காக பார்க்கலாம், ஆர்ஜே பாலாஜிக்காக பார்க்க வந்துருக்கேன், காமெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நேற்று ப்ரெஸ் ஷோவில் போட்டு ரிவ்யூலாம் போட்டிருந்தாங்க, நல்லா காமெடியாக இருக்குது, ஆர்ஜே பாலாஜி காமெடி நல்லா இருக்குன்ட்டு அது பார்க்குறக்காண்டி வந்திருக்கேன். திகிலாக இருக்குன்னு நம்மளுக்கு தெரியலிங்க, அதனால் ஆக்ஷனோட இன்ஜினியரிங் காலேஜ் சம்மந்தமாக நிறைய ஏதோ சொல்ல வரதுனால ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. என்னடா அது பக் கேமரா, அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டன் பண்ணல. கார்த்திக் அப்பா வந்து நல்ல நடிகர், பையனை நல்லா ஆக்ட் பண்ணுறாரு. அந்த ஃபைட்லாம் எனக்கு பிடிக்கும், அதுக்கோசம் பார்க்கும். எனக்கு வந்து அவரோட இதுக்கு முன்னாடி நடித்த படம் ரங்கொன்று ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தார். ஆக்டிங் அவர் நடித்த படத்துலேயே அந்த படம் பெஸ்ட்டாக இருந்திருக்கு. இந்த படமும் பெஸ்ட்டாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் வந்திருக்கு. ட்ரைலர் நல்லா இருக்குது. ட்ரைலர் ஏதோ ஒரு சஸ்பென்ஸோடு போய்ட்டுருக்கு. ஃபஸ்ட் டே ஆர்ஜே பாலாஜி இருக்காது, அது பார்க்கறதுக்காக வந்து படத்தில் வந்துட்டு கதை நல்லாயிருக்கும், இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரியான ஏதாவது ஒரு விருப்பான காட்சிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைய சமுதாயத்தை பற்றி ஏதாவது எடுத்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா வந்திருக்கேன் நான். இவர் போஸ்டர் டிசைனே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருந்தது. ஈவன் தந்திரன்ற அந்த டைட்டிலும் அந்த போஸ்டர் டிசைனும் கொஞ்சம் வெரைட்டியாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு. வேறு ஒன்றும் இல்லை. படம் புதுசாக இருக்குது. ஈவன் தந்திரன் ஏதாவது க்ரைம் ஸ்டோரி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வந்திருக்கோம். படம் கண்டிப்பாக யூத்துக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு ஆர்வத்தில் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட் ஷோ என்ன மாதிரி நிறைய ரசிகர்கள், இளைஞர்கள் படம் இது பெருசாக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. படம் பார்த்து பேசுகிறேன். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. சரி, இன்ஜினியர்னால பார்க்கலான்னு வரேன். படம் சூப்பராக இருக்குது. இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வச்சு ஒரு சூப்பர் சப்ஜெக்ட் சொல்லியிருக்கிறாங்க. நிஜமாக படம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அடுத்த சீன் என்ன எதிர்பார்க்காத அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர். அந்த கேமராலாம் வச்சு அட்டென்ட் பண்ணது சூப்பர். படித்த பசங்க நல்லா பார்க்க வேண்டிய படம். டேரக்டர் கண்ணன் கௌதம் கார்த்திக் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. அவர் திறமையும் சரி, நல்ல ஸ்டோரி, நல்ல கான்செப்ட், நல்லா பார்க்கலாம். எல்லோரும் சொன்ன கருத்துக்கள் நல்லா இருந்தால் இருந்தது. இப்போ ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நல்லா அந்த படிப்பு விஷயத்தில் இது பண்ணது, ஆக்டிங்கு, ஃபைட்டிங் எனக்கு பிடிச்ச மாதிரி படம் நல்லா திருப்தியாக பார்த்தேன். பக்காவாக இருக்குது, நல்லா பார்க்க வேண்டியது இல்லை சார். இப்போ வந்து இருக்கிற கஷ்டப்படுறவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு கஷ்டப்படுறவங்க வந்து இந்த படம் வந்து பார்க்க வேண்டிய படம் சார். நான் சொன்ன ரிவர்ஸ் இன்ஜினியர் இவங்க தாமா. அதான் ரிவர்ஸ் இன்ஜினியர். படம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே பாராட்டக்கூடிய படம் இது. இளைஞர்களுக்கு எல்லாமே ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய படம் இது. வாழ்த்துக்கள். படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்குது. டைரக்டர் கண்ணன் மணிரத்ன உதவியாளர்னு நிரூபிச்சிட்டாரு. கௌதம் கார்த்திக் வந்து அஜித் சார் மாதிரி, மகேஷ் சார் சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் நல்லா ஹிட் ஆகும். நம்ம கிட்ட வாக்கு தானே வாரண்டி. பாகிஸ்தான் பக்கத்தில் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி பொட்டை காட்டில் பில்டிங்கை கட்டி நமிதா ஸ்னேகா வச்சு இன்ஜினியரிங் காலேஜ் நம்ப வச்சானுங்க. சூப்பராக இருக்குது படம், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுமாரி படம் பார்த்ததே இல்லை. உண்மையிலே ஒரு அருமையான படத்தை தமிழ்நாட்டில் இப்போ ஒரு படம் இன்னைக்குள்ள இளைஞருக்கு கொடுத்துருக்காங்க. அருமை. படம் ஃபுல்லாக சூப்பராக பிடிச்சிருக்கு. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஏற்ற படம் நல்லா இருக்குது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். கௌதம் கார்த்திக் செம்மையாக நடிச்சிருக்காரு. கங்க்ராட்ஸ் டு த ஃபிலிம் டேரக்டர். இட்ஸ் நைஸ், வெரி குட் த்ரில்லர். ஹீரோக்கு ரொம்ப நாளாக பண்ணார். ஆர்ஜே பாலாஜி செம்ம காமெடி. கன்ஃபார்மாக பார்க்க வேண்டிய படம். 2 டைம் கூட பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜிக்கு எது பண்ணியிருக்காருன்னா இன்ஜினியருக்கு கண்டிப்பாக பார்க்கணும் அந்த படத்தை. இன்னும் சொல்ல போனால் சோஷியல் மெசேஜ் நல்லா சொல்லியிருக்காங்க. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல கௌதம் கார்த்திகால இவ்வளோ முடியும்ன்ட்டு. சொல்ல முடியாது, அவங்க தாத்தா அவங்க அப்பா எல்லாம் தான் நடிச்சு நல்லா மனத்தை காப்பாற்றுன்னு பார்த்தா இவர் நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்தில். சொல்லப்போனால் சோஷியல் மெசேஜ் சொல்கிறவே நிறைய டேரக்டர்ஸ் இப்போது பயப்படுறாங்க, யாருமே எதுவுமே ஒரு இதை சொல்ல மாட்டாங்க. பட் இன்ஜினியர்ஸோட கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே இவர் எடுத்து சொல்லியிருக்காரு. நான் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் தான், பட் ஐ சப்போர்ட் இன்ஜினியரிங்ஸ். படம் போர் அடிக்காமல் போகுது. ஆல்மோஸ்ட் வந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம். நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? நல்லா இருந்தது படம். வந்து பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா வந்து இந்த படம் மாத்திர அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் எப்படி அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறாங்க,
அப்படின்றத இது வந்து நல்லா தான் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. இந்த மாதிரி படங்கள் அடிக்கடி வரணும். ஏன்னா நிறையா அந்த குடிபோதை ஜாலி அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல குடும்பத்தோட முதல்ல இது குடும்பத்தோடு பார்க்கலாம் இந்த படத்தை. அதுக்கடுத்து கல்லூரி மாணவர்கள் படிக்கிறவங்கெல்லாம் இதை பார்க்கணும். அவங்களுக்கு ஒரு எழுச்சி கொடுக்குற அளவுக்கு இந்த படம் நல்லா இருக்குது. ஒரு கௌதம் கார்த்திக்குடைய அவர்களுடைய நடிப்பு வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு முன்னேற்றம் தெரியுது. அந்த இதில் இந்த இது நடிப்பு மாதிரி இல்லை, அவர் இயற்கையாகவே வாழ்ந்திருக்கார். நல்லா இருக்குங்க படம். வந்து எல்லா படம் மாதிரி தான் லைட்டாக கொஞ்சம் இருக்குது. பட் ஒரு சில விஷயம் வந்து புதுசாக சொல்லியிருக்காங்க, இன்ஜினியரிங் பற்றி புதுசாக சொல்லியிருக்காங்க. அதனால் படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். இன்னொருத்த கூட பார்க்கலாம், ஒன்ஸ் ஒன் டைம் பார்க்கலாம். பாட்டு போடாத ஒரு நல்ல விஷயம். ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பாட்டு, செகண்டில் ஒரு பாட்டு நல்லா எடுத்திருக்காங்க. கௌதம் கார்த்திக் சூப்பராக நடிச்சிருக்காரு. மரணத்தை விட கொடுமையானது ஒருத்தன் திறமையை மறக்கிறதும் மறைக்கிறதும் தான். உண்மை நின்றிட வேண்டும்.